ஹலோ ஏபிசி ஃபேமிலிஸ். நம்ம மார்னிங் டியூட்டி எடுத்தாச்சுங்க. மார்னிங் எங்க பிக்கப்னு பாத்தீங்கன்னா விருகம்பக்கம் பிக்கப் பண்ணி ஒரு 8 hour பேக்கேஜ் போட்டிருக்காங்க. ஜம்முன்னு எடுத்தாச்சு. எதில் எடுத்து பாத்தீங்கன்னா ஊபர் தாங்க அட்வான்ஸ் பேக்கேஜ் எடுத்து வச்சிருந்தோம். சரி ஓகே ஜம்முன்னு எடுத்துட்டு இப்போ கஸ்டம் பிளேஸ் தாங்க போயிட்டு இருக்கோம். டைம் பாத்தீங்கன்னா கரெக்டாக 10 o'clock பிக்கப் போட்டிருந்தாங்க. 9:30 பிக்கப் போட்டிருந்தாங்க. 9:30 to 10 o'clock கிளம்புற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால சரி ஓகே கிளம்பியாச்சுங்க. நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்போ என்ன டைம் பார்த்தீங்கன்னா 9:10 ஆகுதுங்க. ட்ரிப்பே வந்து இங்கே மைனஸ் பண்ணிடலாங்க. அங்கே போய் மைனஸ் பண்ணலாம். இங்கே எம்டி எவ்வளோ வருது பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 கிலோமீட்டர் எம்டி வரும் நினைக்கிறேங்க. அதனால பார்த்தீங்கன்னா ட்ரிப்பே மைனஸ் பண்ணி வச்சுக்கிறோம். காலையில வந்து பார்த்தீங்கன்னா மழை வேறு ஆரம்பிச்சிச்சுங்க. மார்னிங் மழை வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் ஆரம்பிச்சது. ஃபர்ஸ்ட் டைம் மழை இல்லை, இப்போ தாங்க ஆரம்பிச்சது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மேப் செக் பண்ணி பார்த்துடலாங்க. ஓ மை காட், என்ன டைம் ஆகுது? என்னடா இது க்ளோஸ் வேலை செய்ய மாட்டிருக்கு. ஓ மை காட், இந்த க்ளோஸ் வேறு அடிக்கடி இப்படி தாங்க பண்ணது, ஒர்க் ஆக மாட்டிருக்குங்க. இருங்க இப்போ ட்ரை பண்ணுவோம். ஓகே ஓகே வா வா. இங்கே ஒர்க் ஆகுது, அங்கே ஒர்க் ஆகலைங்க. அதாவது என்ன இன்னைக்கு டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 24ங்க. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9:11 ஆகுது. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆக மாட்டிருக்கு அந்த இடத்துல. இதெல்லாம் ஒர்க் ஆகுதுங்க. இந்த இடத்துல ஓரளவுக்கு ஒர்க் ஆகுது. நம்ம மேப் போட்டுலாங்க. மேப் போட்டாச்சு. மேப் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இன்னும் 5 minutesல போய் ரீச் ஆகிடுவோம் லொக்கேஷனுக்கு அப்படின்னு காட்டுதுங்க. 5 minutesல ரீச் ஆகிடுவோம். எவ்வளோ கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 1.5 கிலோமீட்டர் இருக்குது அப்படின்னு காட்டுதுங்க. அப்படியே சும்மா ஜம்மு போய் கஸ்டமர் பிக்கப் பண்ண வேண்டியதான் ஃபேமிலிஸ். கரெக்டுங்க, 1.5 கிலோமீட்டர் 5 minutes அப்படின்னு கூகுள் மேப் குடிச்சு சொல்லுங்க. அப்படியே சும்மா ஜம்மு போய் கஸ்டமர் பிக்கப் பண்ண வேண்டியதான். இன்னும் நம்ம கஸ்டமர் கால் பண்ணி பேசல. சரி ஓகே பக்கத்தில் லொக்கேஷன் முடிஞ்சளவு சீக்கிரமாக போயிடலாம் அப்படின்ட்டு ஸ்ட்ரெயிட்டாக லொக்கேஷன் போயிட்டு இருக்குங்க. எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 9:45 கரெக்டுங்க. 9:45 கிளம்புவாங்க நினைக்கிறேன். 9:45 அதில் போட்டுருந்தாங்க. நம்மளோட கெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா 9:10லேருந்து 10 o'clock கணக்கு வச்சிருந்தோம். நான் நம்ம ஆன்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா 8:45ங்க. 9:45னா ஒரு 1 hour முன்னாடி நம்ம கரெக்டாக ஆன்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டியூட்டியாக நம்ம மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிருவோங்க. அப்போ அது டியூட்டி கேன்சல் ஆகாது. இல்லைன்ற பட்சத்தில் நீங்கள் மாதிரி மெயின்டைன் பண்ணலன்ற பட்சத்தில் கேன்சல் ஆகிறது அதிகமாக வாய்ப்பு இருக்குங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உள்ள ஆன்லைனில் வராமல் இருந்துருவோம். அது மாதிரி பட்சத்தில் கேன்சல் ஆகிறது வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் நீங்களும் அட்வான்ஸ் டியூட்டி எடுக்கிறீங்கன்னா கரெக்டாக அந்த இப்போ 8:45 போட்டு இருந்துச்சுன்னா 7:45 அலாரம் வச்சிருங்க. 7:45 அலாரம் வச்சுருங்க. நீங்கள் பாட்டு உங்கள் ஒர்க்கில் எல்லாத்தையும் முடிச்சிருங்க. முடிச்சு 7:45 உங்களுக்கு அலாரம் அடிச்ச உடனே வந்து ஆன்லைனுக்குள்ளே வந்துருங்க. இந்த மாதிரி நீங்கள் ஆன்லைனுக்குள்ளே வரீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டியூட்டி கேன்சல் ஆகாமல் எடுக்கலாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் ஆன்லைனில் இருந்தாலும் உங்களுக்கு வேறு டியூட்டியில் அடிக்கும். வேறு டியூட்டியில் அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா அக்செப்ட் ரேட்டிங் கம்மியாடுங்க. வேறு டியூட்டி அடிக்கும்போது எடுக்க முடியாது. ஏன்னா எடுத்தால் ஆட்டோமேட்டிக் டியூட்டி கேன்சல் ஆகிடும். அதனால் பார்த்தீங்கன்னா எடுக்கிறது வேஸ்ட் தான். எடுத்து நம்ம டியூட்டியாக கேன்சல் ஆகும். நமக்கு அக்செப்ட் பர்சன்டேஜ் கம்மியாகிடும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுக்கிறது வேஸ்ட்டு நம்ம பார்த்தீங்கன்னா எடுக்காம விட்டுருவோம். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அட்வான்ஸ் டியூட்டி எடுக்கிறது பட்சத்தில் அலாரம் வச்சுருங்க. அலாரம் வச்சுட்டு ஆஃப்லைன் வந்துருங்க. கரெக்டாக அந்த 1 hour இருக்கும்போது ஆன்லைனுக்குள்ளே போயிடுங்க. ஆன்லைனுக்குள்ளே போயிட்டு டியூட்டி எடுக்கிறது பெட்டராக ஃபேமிலிஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜம்மன் கிளம்பியாச்சு. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 900 minutes தாங்க வருது. ஜம்மன் போய் பிக்கப் பண்ண வேண்டியதான். சரி ஓகே ஃபேமிலிஸ், அப்படியே கஸ்டமர் பேஸ் வச்சு கண்டினியூ பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தால் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்களும் நம்ம ஃபேமிலியில் ஒருத்தர் எடுங்க ஃபேமிலிஸ். காரை பற்றி பிடிக்கும், ட்ராவலிங் பற்றி பிடிக்கும் அப்படின்ற பட்சத்தில் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுறேன் ஃபேமிலிஸ். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நான் எல்லா கமெண்ட்டும் கம்பல்சரி நான் நைட்டு படிச்சுப்போம் ஃபேமிலிஸ். படிச்சு பார்த்து நம்ம டெய்லி வீடியோ நைட்டில் சென்று பார்த்தீங்கன்னா கம்பல்சரி அதுக்கான பதில் கண்டிப்பாக வரும் ஃபேமிலிஸ். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா வீட்டில் லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான பதில் கண்டிப்பாக கிடைக்கும் ஃபேமிலிஸ். சரி ஓகே ஃபேமிலிஸ், உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நம்மளோட வீடியோ எப்படி இருக்குது அதை பற்றி கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் என்ன அப்டேட் பண்ணலாம் அதை பற்றி கமெண்ட் பண்ணுங்க ஃபேமிலிஸ். சரி ஓகே ஃபேமிலிஸ், அப்படியே நம்ம ஜம்முன்னு போயிட்டு கஸ்டமர் பிக்கப் பண்ணிட்டு அப்படியே நெக்ஸ்ட் பாப்பா கண்டினியூ பண்ணுறாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஜம்மு வந்தாச்சுங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட்ல தாங்க பிக்கப். கஸ்டமர் கால் பண்ணி பேசாச்சு. கஸ்டமர் என்ன சொன்னாங்க, விசிட்டர் பார்க்கிங்ல போட்டுருக்கு சார், நான் கீழே வந்துட்டு கால் பண்ணுறேன் அப்படியே பிக்கப் பண்ணிங்க சார் சொல்லிட்டாரு. அதனால அப்படியே ஜம்மு உள்ள வந்தாச்சு. இங்கே எங்கே விசிட்டர் பார்க்கிங் இருக்குது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போர்டு தெரிஞ்சு பாருங்க. இங்கே இருக்கு பாருங்க விசிட்டர் கார் பார்க்கிங்னு. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா அப்பார்ட்மெண்ட்ல இருக்குங்க. அந்த மாதிரி எல்லா அப்பார்ட்மெண்ட்ல இருக்கும்போது அந்த இடத்துல விசிட்டர் பார்க்கிங். இந்த இடத்துல நம்ம பார்க்கிங் போடலாம். மிச்சப்படி வேற எங்க பார்க்கிங் போட்டால் அது வந்து பார்த்தீங்கன்னா உள்ள அவங்களுடைய அப்பார்ட்மெண்ட்ல ஒரு இது இருக்குல்ல, வீடு இருக்குல்ல, அவங்களுடைய பார்க்கிங். அதனால அங்கே போடக்கூடாது. இந்த மாதிரி விசிட்டர் பார்க்கிங் எங்கே இருக்குன்னு நம்ம இதுவும் செக்யூரிட்டி கேட்டால் சொல்லுவாங்க. சில அப்பார்ட்மெண்ட்டுக்கு விசிட்டர் பார்க்கிங் இல்லைங்க. ஆனால் எல்லா அப்பார்ட்மெண்ட் விசிட்டர் பார்க்கிங் வச்சா பெட்டராக இருக்கும். ஆனால் சில அப்பார்ட்மெண்ட்டுக்கு இல்லை. அதனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் இவங்க கிட்ட கேட்டுருங்க. செக்யூரிட்டி கிட்ட கேட்டீங்கன்னா செக்யூரிட்டி இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. உங்களுக்கு எங்கே விசிட்டர் பார்க்கிங் இருக்குது, இங்கே விசிட்டர் பார்க்கிங் போடலாம், இங்கே விசிட்டர் பார்க்கிங் இல்லை, அவுட்டரில் இந்த சரி போனால் இடம் போகிறது ஈஸியாக இருக்கும், அங்கே நிறுத்துருங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் செக்யூரிட்டி கேட்டால் கண்டிப்பாக ஐடியா கிடைக்குங்க. நம்ம இங்கே அடிக்கடி வந்திருக்கோம் தெரியும். இருந்தாலும் ஒன் டைம் வந்து பார்த்தீங்கன்னா அகைன் கேட்டுக்கலான்னு கேட்டோம் சொல்லிட்டா நீங்கள் இங்கே போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால் நம்ம செலக்குட்டி இங்கே நிறுத்திட்டோங்க. ஓகேங்க, ஓகே ஓகே வரலாம் ஓகேங்க வந்தாச்சுங்க. நம்ம முன்ன இதுக்கு போனோம் ப்ரிஸ்டேஜுக்கு. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தாங்க இருக்குது விசிட்டர் பார்க்கிங். இங்கேனா கூட பரவாயில்ல, இத்தனை கார் நிற்கிற மாதிரி இருக்குது. அங்கே இருந்தது. ஆனால் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கார் நின்றுருக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா விசிட்டர் பார்க்கிங் சின்னதாக இருந்தது. பிரீமியர் இதுக்கு போன மாதிரி நான் ப்ரிஸ்டேஜ் போனோம்ல, ப்ரிஸ்டேஜ் அப்பார்ட்மெண்ட் ரீசெண்டாக நம்ம வீடியோ பார்த்து எல்லாம் தெரியும். அந்த ப்ரிஸ்டேஜ் அப்பார்ட்மெண்ட்டில் போகும்போது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா விசிட்டர் பார்க்கிங்கே இல்லைங்க. நம்ம செல்லக்குட்டி வந்து பார்த்தீங்கன்னா வெளியே நிற்க வச்சிருந்தோம். அந்த மாதிரி கஷ்டமாயிடுச்சு. என்ன இது சவுண்ட் வந்துட்டே இருக்குது? சென்சார், ரிவே சென்சார். செடி இருக்கோ? ஆமாங்க, செடி இருக்குங்க. செடி இருக்குது. அந்த செடி டச் ஆக போகுதுன்னு கத்துதுங்க. இதுக்கு மேலே போனால் டச் ஆகிறது வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி சவுண்ட் அதிகமாகிட்டும் போது நம்ம வந்து அப்படி நிறுத்திடுங்க. ஓகே நிறுத்தியாச்சு. சரி ஓகே ஃபேமிலிஸ், அப்படியே ஜம்மு கஸ்டமர் வந்தாலும் பிக்கப் பண்ணிட்டு அப்படியே நெக்ஸ்ட் பாப்பா கண்டினியூ பண்ணுறாங்க.
ட்ரிப்பை வந்து மைனஸ் பண்ணி வச்சிடலாம். ட்ரிப் மைனஸ் பண்ணியாச்சு. சரி ஓகேங்க, கஸ்டமர் வந்து பிக்கப் பண்ணிட்டு அப்படியே சும்மா ஜம்முன்னு போப்போ கண்டிப்பாக ஃபேமிலிஸ். பார்த்தீங்கன்னா அப்படியே சும்மா ஜம்மு கஸ்டமர் ட்ராப் பண்ணியாச்சுங்க. இப்போ எங்கே ட்ராப் பண்ணிருக்கு பார்த்தீங்கன்னா ரெட் ஹில்ஸ் தாங்க. ரெட் ஹில்ஸ்குள்ளே வந்து ட்ராப் பண்ணிருக்கோம். கரெக்டாக 20 கிலோமீட்டர் வந்துருங்க. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 10:49 ஆகுது. எங்கே ட்ராப் பண்ணிருக்கு பார்த்தீங்கன்னா கங்கா ஸ்வீட்ஸ் ஹோட்டல் தாங்க. கங்கா ஸ்வீட்ஸ் ஹோட்டல் அங்கே ட்ராப் பண்ணியிருக்கோம். கஸ்டமர் ரிட்டர்ன் வந்தாலும் பிக்கப் பண்ணி பறக்க வேண்டியதாங்க. கங்கா ஸ்வீட் நிறுத்த சொன்னாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஸ்வீட் வாங்கிறதுக்காக நிறுத்த சொல்லியிருக்காங்க. சரி ஓகே நிறுத்திட்டு போய் வாங்கிட்டு வந்து போயிருக்காங்க. வந்தோடனே பிக்கப் பண்ணி சும்மா ஜம்முன்னு பறக்க வேண்டியதாங்க. இன்னும் எவ்வளோ கிலோமீட்டர் போகணும் பார்த்தீங்கன்னா கிட்ட 15 கிலோமீட்டர் போனோங்க. 15 கிலோமீட்டர் அங்கே போகிற மாதிரி இருக்கும். 22 மினிட்ஸ் காட்டுது. அதுக்குள்ளே கூட போய் ரீச் ஆகலாங்க. ஏன்னா பிளாக் கலர் காமிச்சிச்சுன்னா டைம் கரெக்டாக கெஸ் பண்ண முடியல மேப்பால் அப்படின்னு அர்த்தங்க. கரெக்டாக கெஸ் பண்ண முடியல மேப்பால் அப்படின்னு அர்த்தங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கரெக்டாக கெஸ் பண்ண முடியாதுங்க டைமு. இது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நெக்ஸ்ட் இதுக்கு போகிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா வாலாஜாபாத் போகிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ரெட் ஹில்ஸ் போயிட்டு ரெட் ஹில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வாலாஜாபாத் வந்துங்களா. வாலாஜாபாத் போயிட்டு வந்துட்டு வாலாஜாபாத்லேருந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக கஸ்டமர் தாம்பூத்தில் ட்ராப் பண்ணணும். இன்னொரு கஸ்டமர் பிக்கப் பண்ண லொக்கேஷனில் ட்ராப் பண்ணுங்க. அந்த மாதிரி தான் லொக்கேஷன் சொல்லியிருக்காங்க. சரி ஓகேங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃபேமிலிஸ். ஜம்மு கஸ்டமர் பிக்கப் பண்ணிட்டு அப்படி ஜம்மு போப்போ கண்டினியூ பண்ணுறாங்க. முதல்ல கஸ்டமர் ஜம்மு ட்ராப் பண்ணியாச்சுங்க. எங்கே ட்ராப் பண்ணோம் பார்த்தீங்கன்னா அலமதி, அதாவது அலமதி பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நியூ எருமை வெட்டிப்பாளையம் அங்கே தாங்க ட்ராப் பண்ணியிருக்கோம். கரெக்டாக தான் சொல்கிற ஊர் பேர் அப்படிதான் நினைக்கிறேங்க. எருமை வெட்டிப்பாளையம் ஆமாங்க, அப்படி தாங்க வருது. எருமை வெட்டிப்பாளையம் அப்படின்னு சம்திங் ஒரு ஊரில் ட்ராப் பண்ணியிருக்கோம். அது அலமதி பக்கத்துலங்க. அலமதி பக்கத்தில் ட்ராப் பண்ண ரெட் ஹில்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா அலமதிலேருந்து பார்த்தீங்கன்னா நியூ எருமை வெட்டிப்பாளையம் அங்கே தாங்க ட்ராப் பண்ண கஸ்டமரை. ஜம்மு ட்ராப் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செலவு வெளியே நிற்க வேண்டியதாங்க. உள்ளே வந்து பார்க்கிங் இல்லையா, வெளியே தான் பார்க்கிங் பண்ணுவோம். அதனால் அப்படியே ஜம்மு நம்ம செலவு வெளியே பார்க்கிங் பண்ணிடலாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விசிட் மாதிரி வந்திருக்காங்க போல இருக்குங்க. அதிகமாக வந்து விசிட் தாங்க. சத்யா சாய் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு ஒரு டிரான்ஸ்போர்ட் இருக்குது இங்கே. அது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஏதோ ஒரு குடோன் மாதிரி இருக்குங்க, பெரிய குடோன் மாதிரி இருக்குங்க. தெரியுதுங்களா? ஃபுல்லாக நிறைய ட்ரக்ஸ் தாங்க இருக்குது. ஃபுல்லாக நிறைய ட்ரக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லோடு எடுத்துறது அன்லோடு பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்சு ஏதோ இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம் மாதிரி சம்திங் ஏதோ பெருசாக நடக்குதுன்னு நினைக்கிறேங்க. பெரிய குடோனுங்க, பெருசாக தெரியுதுங்களா? ஃபுல்லாக பெரிய குடோனுங்க. ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒர்க் தான் நடந்துகிட்ருக்கு. சரி ஓகேங்க, அப்படியே சும்மா ஜம்மு நம்ம செலவு வெளியே நிற்க வச்சுருங்க. நிற்க வச்சுட்டு கஸ்டமர் வந்து பிக்கப் பண்ணலாம். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 11:29 ஆகுது. இது வரைக்கும் 34 கிலோமீட்டர் ஓட்டு இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வாலாஜாபாத் போகிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த டியூட்டி முடிச்சோடனே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வாலாஜாபாத் போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படியே ஸ்ட்ரைட்டாக இங்கேருந்து ஹைவே அவுட் ஹைவே ஏற வேண்டியதாங்க. அவுட் ரிங் ரோடு ஏறி ஸ்ட்ரைட்டாக அதில் போகிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவுட் ரிங் போகிற ஒரு பஸ்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ டீசல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவுட் ரிங் ரோடு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். ஆனால் நம்ம போகிறது பார்த்தீங்கன்னா 100 தான் போகும். 100, 120, 110 இப்படி தான் போகும். அதனால பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் ரீசெண்டான ஒரு மைலேஜ் வருங்க. மிச்சப்படி 80 போனால் ஒரு நல்ல மைலேஜ் வரும். இருந்தாலும் நம்ம வந்து கொஞ்சம் ஸ்பீடாக தாங்க போவோம். அதனால் ஓரளவுக்கு மைலேஜ் வரும் ஃபேமிலிஸ். சரி ஓகே ஃபேமிலிஸ், நம்ம செலவட்டி பக்கத்தில் இங்கே நிற்க வச்சு நெக்ஸ்ட் கஸ்டமர் வந்து பிக்கப் பண்ணிட்டு அப்படியே சும்மா ஜம்மு பாப்பா கண்டிப்பாக பண்ணுற ஃபேமிலிஸ். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஜம்மு கஸ்டமர் ட்ராப் பண்ணியாச்சு. எங்கன்னு பார்த்தீங்கன்னா வாலாஜாபாத் தாங்க. வாலாஜாபாத்லையும் பார்த்தீங்கன்னா சேம் அதே கூட வந்தாங்க. என்ன இது நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுல்லாகவே இந்த ஹார்லிக்ஸ் போன்மிட்டா இந்த மாதிரி இது இருக்குல்லங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் அவுட்புட் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து வந்து இங்கே இறங்கிட்டு க்ரௌண்டில் இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்புட் ஆகுதுங்க. சின்ன வேனில் பெரிய ட்ரக்கில் வந்து இங்கே இது இறங்குது. அப்புறம் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா சின்ன வேனில் வந்து போகிற மாதிரிங்க. அந்த மாதிரி ஒர்க் நடக்குதுங்க. ஃபுல்லாகவே இங்கே இருக்கிற குடோனும் அதுதான், அங்கே இருந்து குடோனும் அதுதாங்க. அதாவது 2 சைடாக பிரிச்சுட்டு இருக்காங்க போல. இந்த சைடு இருக்கிறவங்களாம் இந்த சைடு ஒரு குடோன், அந்த சைடு இருக்கலாம் அங்கே ஒரு குடோன் போல இருக்குங்க. இப்போ கரெக்டாக எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா வாலாஜாபாத் தாங்க. வாலாஜாபாத்துக்கு ஒரு 5 கிலோமீட்டர் சம்திங் முன்னாடி நினைக்கிறேங்க. செக் பண்ணி பார்த்துலாங்க. எனக்கு தெரிஞ்சு எனக்கு ஒரு 5 கிலோமீட்டர் வரும் நினைக்கிறேன். 5 கிலோமீட்டர் தான் அதுக்கு கம்மியாக வருதுங்களா பார்த்துலாங்க. அலையூர் எங்கே இருக்குது? அலையூர் கரெக்டாக வாலாஜாபாத் கரெக்டுங்க. நம்ம கரெக்டாக வாலாஜாபாத்துக்கும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துக்கும் சென்டரில் இருக்குங்க. வாரணாசி. ஆமாங்க, வாரணாசி அப்படின்ற ஒரு இடத்துல தாங்க இருக்கும். தெரியுதுங்களா? வாரணாசி அப்படின்ற ஒரு இடத்துல இருக்கும். கரெக்டாக இங்கே குடோனில் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ட்ராப் பண்ணியிருக்கோம். வந்தோடனே பிக்கப் பண்ணி பறக்க வேண்டியதான். இப்போ டைம் கரெக்டாக என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா 1:40 ஆகுது. இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ ஓட்டிருக்கு பார்த்தீங்கன்னா 109, அதை பார்த்தீங்கன்னா 109 கிலோமீட்டர் ஓட்டிருங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா சேம் அதே லொக்கேஷனில் ட்ராப் பண்ணணும், விருகம் பக்கத்தில் ட்ராப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பார்க்கலாங்க. இல்லைனா அந்த வேலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமர் தாம்பத்தில் ட்ராப் பண்ணிட்டு இவர் அங்கே ட்ராப் பண்ண சொல்லியிருக்காங்க. இன்னொருத்தர் விருகம் பக்கம் இருக்கலாம். அப்படி இல்லைன்ற பட்சத்தில் பக்கத்தில் எங்க ட்ராப் பண்ண மாதிரி ஃபேமிலிஸ். சரி ஓகே ஃபேமிலிஸ், அப்படியே சும்மா ஜம்மு பார்த்தீங்கன்னா கஸ்டமர் பிக்கப் பண்ணிட்டு கண்டினியூ பண்றோம் ஃபேமிலிஸ். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சும்மா ஜம்மு அந்த லொகேஷன் கிளம்பி ஆச்சு. இப்போ கரெக்டாக எங்கே போயிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ட்ராப் பண்ண தாங்க போயிட்டு இருக்கோம். அந்த வே வந்து பார்த்தீங்கன்னா சரி அப்படியே சும்மா ஜம்மு கருப்பட்டி காஃபி நிறுத்தினாங்க. நிறுத்திட்டு ஜம்மு சாப்பிட்டு பறக்க வேண்டியது ஃபேமிலிஸ். மாமலா நிறுத்துவோம் கருப்பட்டி காஃபி, அந்த காஃபி தான் ஃபேமிலிஸ். அப்படியே சும்மா ஜம்மு காஃபி சாப்பிட்டு பறக்க வேண்டியதாங்க. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2:54 ஆகுது. இது வரைக்கும் 120 கிலோமீட்டர் ஓட்டிருங்க. சரி ஓகே, சாப்பிட்டு ஜம்மு பாப்பா கண்டிப்பாக பண்ணுறாங்க.
நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ஜம்மு ட்ராப் பண்ணியாச்சு. எங்கே ட்ராப் பண்ணி பார்த்தீங்கன்னா சேம் அப்பார்ட்மெண்ட்லேருந்து ட்ராப் பண்ணியாச்சு கஸ்டமரை. டைம் பார்த்தீங்கன்னா 4:23 ஆகுது. 156 கிலோமீட்டர் ஓடுறீங்க காலிலேருந்து. நமக்கு எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா ஊபரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3284 ரூபாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 120 ரூபா பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா டோல் கேட் போயிடுங்க. மிச்சம் வந்து பார்த்தீங்கன்னா 3100 கொடுத்துருக்காங்க 150 கிலோமீட்டருக்கு. ஜம்மு டியூட்டி என் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் டியூட்டி வந்துச்சுங்க. நெக்ஸ்ட் டியூட்டி எங்கன்னு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் தாங்க பிக்கப். இப்போ கஸ்டமர் ட்ராப் பண்ணோம் நெக்ஸ்ட் டியூட்டி வந்துச்சு. பக்கத்துலேயே பிக்கப் பண்ணி ஏர்போர்ட் ட்ராப்புங்க. ஒரு 400 சம்திங் காமிச்சதுங்க. 410 காமிச்சு. ஓகே எடுத்துகிட்டு ஃபேமிலிஸ். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்டர் தாங்க பிக்கப். 1 கிலோமீட்டர் பிக்கப் பண்ணி அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 13 கிலோமீட்டர் ஏர்போர்ட் ட்ராப் பண்ணணும் வந்ததுங்க. சரி ஓகே எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஜம்மு எடுத்தாச்சு. இப்போ கஸ்டம் பிளேஸ் தாங்க போயிட்டுருக்கோம். கஸ்டம் பிளேஸ் போயிட்டு கஸ்டமர் பிக்கப் பண்ணி சும்மா ஜம்மு பறக்க வேண்டியதாங்க. அதை பார்த்தீங்கன்னா கோ ஷடானில் தாங்க வந்தது. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரீமியர் லாக் பண்ணிருக்காங்க. பிரீமியர் வந்து பார்த்தீங்கன்னா 14 நாள் லாக் பண்ணிருக்காங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பிரீமியர் டியூட்டி வராதுங்க. கொஞ்ச நாள் வந்து பார்த்தீங்கன்னா போக தாங்க நம்ம பிரீமியர் டியூட்டி வரும். 14 நாள் கம்ப்ளீட் ஆனோடனே ஆட்டோமேட்டிக்காக அன்லாக் ஆகிடும். அன்லாக் ஆகிடுச்சா திருப்பி வந்து நம்ம ஓட்ட ஆரம்பிச்சிடலாங்க. 14 நாள் அப்படி இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம டியூட்டி கேன்சல் பண்ணாமல் ஓட்டணுங்க. டியூட்டி கேன்சல் பண்ணி ஓட்டணும்னா அப்போ அது மாதிரி ஆகிடுங்க. நம்ம டியூட்டி கேன்சல் பண்ணணும் எப்படி கேன்சல் பண்ண அப்படி யோசிப்பீங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜாக ஓட்டும் போது நம்ம ஆந்தவே போயிட்டு இருக்கும்போது டியூட்டி வந்து அந்த டியூட்டி எடுத்துவோன்னே ஆட்டோமேட்டிக் கஸ்டமர் கேன்சல் பண்ணுவாங்க. அதிகமாக கஸ்டமர் கேன்சல் பண்ணிட்டாங்கன்ட்டு நமக்கு என்ன பண்ணாங்கன்னா 14 நாள் லாக் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு இஷ்யூ ஆகிடுச்சு. அதனால் சப்போஸ் நீங்கள் இப்போ டியூட்டி போயிட்டே இருக்கீங்க, ஃபஸ்ட்டு டியூட்டி அடிக்குதுன்னா நீங்கள் வந்து இங்கே ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் கிட்ட போய்ட்டு அங்கே ஆன் பண்ணிங்க. அதை பற்றி லொக்கேஷன் கிட்ட போய்ட்டு ஃபஸ்ட்டு ஆன் பண்ணிங்க. அப்போ கஸ்டமர் ஈஸியாக பிக்கப் பண்ணலாம். நீங்கள் இப்போ ஒரு ஏர்போர்ட் போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் கோயம்பேட்டு டியூட்டி அடிக்கும் ஏர்போர்ட் டியூட்டி. இப்போ நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அவ்வளோனா கஸ்டமர் வெயிட் பண்ண மாட்டாங்க, கஸ்டமர் கேன்சல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நிறைய டியூட்டி கஸ்டமர் கேன்சல் பண்ணும்போது நம்மளுடைய ஆப்லேருந்து பார்த்தீங்கன்னா அந்த எந்த டியூட்டி எடுக்கிறோமோ கோ டியூட்டினா கோ டியூட்டி, ஷடான் டியூட்டினா ஷடான் டியூட்டி, பிரீமியர் டியூட்டி இந்த மாதிரி டியூட்டி வந்து ஆட்டோமேட்டிக்காக 15 நாள் 20 நாள் லாக் பண்ண வாய்ப்பு இருக்குங்க. அதனால் பார்த்தீங்கன்னா முடிஞ்சாலும் கொஞ்சம் சேஃபாக இது பண்ணுங்கள். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணிங்க. கிட்ட பண்ணோடனே ஆன் பண்ணி அது மாதிரி யூஸ் பண்ணிங்க. இல்லைன்ற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இது மாதிரி பண்ணிங்கன்னா இந்த மாதிரி லாக் ஆக வாய்ப்பு இருக்குங்க. அதனால் முடிஞ்சாலும் கொஞ்சம் கிட்ட பண்ணி ஆன் பண்ணி டியூட்டி எடுத்துங்க. அது மாதிரி எடுத்துங்க ஃபேமிலிஸ். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 4:25 ஆகுது. கஸ்டம் பிளேஸுக்கு இன்னும் கஸ்டமர் நம்ம கால் பண்ணலைங்க. இன்னும் கஸ்டம் பிளேஸ் போய் எவ்வளோ ரீச் ஆகும் கூகுளில் போய் குடிச்சதை சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2 minutes 450 மீட்டர்ஸுங்க. 2 minutes போய் ரீச் ஆகிடும் உங்கள் கஸ்டம் பிளேஸுக்கு. 450 மீட்டர்ஸ் இருக்குது அப்படின்னு காட்டுதுங்க. அப்படியே சும்மா ஜம்மு போய் கஸ்டம் பிக்கப் பண்ணி பறக்க வேண்டியதாங்க. ஏன்னா கஸ்டமர் வேறு கால் பண்ணி பேசலான்னு பார்த்தா சின்ன ஸ்ட்ரீட்டாக இருக்குங்க. இதனால் சும்மா ஜம்மு கால் பண்ணி பேசிடலாம். ஓகேங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் கிட்ட தான் இருக்கும். முடிஞ்சாலும் சீக்கிரமாக போய் கஸ்டம் பிக்கப் பண்ணிடலாங்க. கஸ்டமர் சீக்கிரமாக பிக்கப் பண்ணிடலாங்க. இன்னும் 2 minutes தான் காட்டுது. ஸ்ட்ரெயிட்டாக கஸ்டம் பிளேஸில் போயிடலாங்க. ஏன்னா 2 minutes கால் பண்ணுறதுக்குள்ள கஸ்டமர் கேன்சல் பண்ண முடியாது. அதனால் முடிஞ்சளவுக்கு சீக்கிரமாக போய் கஸ்டமர் பிக்கப் பண்ண பிளான் பண்ணிடலாங்க. லெஃப்ட்டு திருப்பி கொஞ்சம் தொலைவு போய்ட்டு ஒரு லெஃப்ட் நினைக்கிறேங்க. ஆமாங்க, திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ தொலைவு போயிட்டு லெஃப்ட்டு 250 to 60 மீட்டர்ஸுங்க. 260 மீட்டர்ஸ் போயிட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் எடுக்கணுங்க. அங்கேருந்து லெஃப்ட் எடுத்து சும்மா ஜம்மு கஸ்டமர் பிக்கப் பண்ண வேண்டியதாங்க. 250 மீட்டர்ஸா? ஆமாங்க, கரெக்டாக இன்னும் 210 மீட்டர்ஸ் இருக்குது. அண்ணா கொஞ்சம் வண்டி ஓரமாக நிறுத்திருக்கலாம் அண்ணே. டைம் ஆகிடுச்சு. கொஞ்சம் ஓரமாக நிறுத்துங்கண்ணே. என்ன இப்படி பண்ணிட்டீங்க? சரி ஓகேங்க. அவர் வியாபாரம் பண்ணிகிட்ருக்காரு, அதாவது பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காரு. பிஸ்னஸ் பண்ணுறது தப்பு இல்லை, யாருக்கும் டிஸ்டர்ப் இல்லாமல் பண்ணுங்க. அதுதான் பெரிய ஒரு இது. ஓகே, கொஞ்சம் டோர் க்ளோஸ் பண்ணுறீங்கக்கா. நன்றி. பரவாயில்ல, இறங்க டக்கு டோர் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. வேன் வேறு ஆப்போசிட்டில் வருது. அண்ணா கொஞ்சம் வை விட்டுறீங்களா? வரீங்களா? வந்துடுங்க. ஓகே, சூப்பர்ண்ணே. அண்ணன் டக்குன்னு வந்துட்டாருங்க. நான் கூட சரி ஓகே அண்ணன் வை விட மாட்டாருன்னு நினச்சேன். டக்குன்னு வந்து வை விட்டார். சூப்பர். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டுங்க. இங்கேருந்து லெஃப்ட் எடுத்தோடனே கஸ்டமர் பிளேஸ் எவ்வளோ பார்த்தீங்கன்னா கரெக்டாக 150 மீட்டர்ஸ் தாங்க இருக்குது. ஜஸ்ட் 150 மீட்டர்ஸ். அப்படியே லெஃப்ட் எடுத்து சும்மா ஜம்மு கஸ்டம் பிளேஸ் போய் ரீச் ஆக வேண்டியதாங்க. கஸ்டம் பிளேஸ் வெயிட் பண்ணி கஸ்டமர் பிக்கப் பண்ண பறக்க வேண்டியதாங்க. ஏர்போர்ட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோ ஆன் பண்ணலாமா இல்லை கிட்ட போகும் ரேபிட் ஆன் பண்ணலாமா யோசிச்சுங்க. இன்னொரு ட்ரிக்ஸுங்க, அதாவது நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ட்ரிக்ஸ் பெனிஃபிட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன ட்ரிக்ஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லொக்கேஷன் வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, இங்கே லொக்கேஷன் காட்டுது. லெஃப்ட் நம்ம செலவு நிற்க வச்சுட்டு கஸ்டமர் கால் பண்ணிடலாங்க. இவர் அண்ணன் பெருகிட்டு இருக்காரு. இது கொஞ்சம் தாண்டி நிறுத்தலாங்க. பாவம் பெருகிட்டு இருக்காரு, டிஸ்டர்ப் பண்ண தேவையில்ல. ஓகேங்க, இங்கே நிறுத்தலாங்க. இங்கே நிறுத்திட்டு கஸ்டமர் கால் பண்ணி பேசிடலாங்க. நிறுத்தியாச்சு, கஸ்டமர் கால் பண்ணி பேசிடலாங்க. கஸ்டமர் கால் கொடுத்தாச்சு. ரிங் போதா செக் பண்ணிடலாங்க. ஓகே, கஸ்டமர் கால் கனெக்ட் பண்ணி வச்சுங்க. ரிங்கு போதா இல்லை கட் ஆகுதான்னு தெரியல. ஏன்னா சில டைம் சர்வர் கிடைக்காது, ஆனால் கட்டாக வாய்ப்பு இருக்குது. செக் பண்ணி பார்த்துடலாங்க. ரிங் போதா? ஓகேங்க, ரிங் போயிட்டுருக்கு. ஓகே, சூப்பர். ஹலோ, சார் ஊபர் கேப் டிரைவர் பேசுகிறேன் சார். சார் ஐ எம் வெயிட்டிங். கம். தேங்க்யூ. கஸ்டமர் வந்துட்டாங்க. அப்படியே சொல்லி கஸ்டமர் பிக்கப் பண்ணிட்டு பாருங்க ஃபேமிலிஸ். ஓகே ஃபேமிலிஸ், அப்படியே சொல்லி ஏர்போர்ட் போயிட்டு இன்ஃபார்ம் பண்ணுற ஃபேமிலிஸ் அந்த ஐடியா என்னன்ட்டு. கஸ்டமர் வந்து பார்த்துட்டு வந்துட்டா ஃபேமிலிஸ். அதாவது அந்த ட்ரிக்ஸ் சொன்ன ஃபேமிலிஸ். அது என்ன ட்ரிக்ஸ்னு பார்த்தீங்கன்னா இவங்க கஸ்டமர் அப்படியே சொல்லி ஃப்ரெண்டில் போய் பிக்கப் பண்ணிக்கலாம். மேலே போய் லக்கேஜ் எடுத்து பிக்கப் பண்ணிக்கலாம் ஃபேமிலிஸ். அது என்ன ட்ரிக்ஸ்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏர்போர்ட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகணும். எல்லாரும் பார்த்தீங்கன்னா மேலே போயிட்டு ஹென் பண்ணுவீங்க. மேலே போயிட்டு ஹென் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த சர்வரில் வந்து பார்த்தீங்கன்னா வேக்கண்ட்டில் இருக்குன்னு காட்டாதுங்க.
மேலே போய் ஹென் பண்ணிட்டு போய் தான் வேக்கண்ட் காட்டும். அப்புறமா டியூட்டி வரதுக்குள்ள நம்ம என்ன பண்ணுவோம், இது ஸ்டெப்ஸ் இது போய்டும். அதை பார்த்தீங்கன்னா பார்க்கிங் போய்டும். அந்த பார்க்கிங் கிட்ட போய்ட்டு பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் கிடைக்காது, கொஞ்சம் சின்ன இஷ்யூ வரனால நமக்கு வந்து டியூட்டி வராதுங்க. அங்கே போய் 2 hours 3 hours உட்காந்துட்டு இருப்போம். அதுக்கு பதில் நம்ம என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, நம்ம யூஸ் பண்ணுற ட்ரிக்ஸ் என்ன ட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா, கரெக்டாக உள்ள என்ட்ரா வந்து ஃபஸ்ட்டு ஸ்பீட் பிரேக் வருங்க. ஃபஸ்ட்டு ஸ்பீட் பிரேக் வரும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக டக்குன்னு உள்ளே போயிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே க்ளோஸ் காட்டு கொடுத்து க்ளோஸ் பண்ணுறோங்க. சார் டிக்கில் வச்சுருங்க. க்ளோஸ் பண்ணுறோம். க்ளோஸ் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருவோங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து க்ளோஸ் பண்ணுறோம். அப்போ அந்த அமௌண்ட் வந்து நம்ம கஸ்டமர் வந்து கரெக்டாக இருக்கும். அப்படியே மேலே பண்ணி கஸ்டமர் அமௌண்ட் வாங்கிடும். அதுக்கடி பார்த்தீங்கன்னா வேக்கண்ட்ல இருந்துரும். கரெக்டாக திருப்பி நம்ம அங்கேருந்து கஸ்டமர் இறக்கி விட்டு கிளம்புனோடனே டியூட்டி வச்சிருவாங்க. அந்த டியூட்டி அப்படியே கிளம்பலாங்க. இந்த மாதிரி ட்ரிக்ஸ் பெட்டராக இருக்குது, யூஸ் பண்ணி பாருங்க ஃபேமிலிஸ். ஓகே ஃபேமிலிஸ், கஸ்டமர் பிக்கப் பண்ணி போக வேண்டிய பண்ணுறாங்க. What tips, sir? Yeah, just 1 second. भाई AC off कर दे. AC light AC, sir. Very cold in the car. Okay. Light AC off. Okay, 1 2 second off. No off. Weather is very good. 4897. 4897. 4897. Online payment. Okay, sir. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சும்மா ஜம்மு கஸ்டமர் ட்ராப் பண்ணியாச்சு. எங்கே ட்ராப் பார்த்தீங்கன்னா டெர்மினல் 4ங்க. ஏர் இந்தியா ஃப்ளைட் சொன்ன கஸ்டமர் சரி ஜம்மு ட்ராப் பண்ணியாச்சுங்க. என்ன டைம் ஆகுது பார்த்தீங்கன்னா, டைம் வந்து பார்த்தீங்கன்னா 5 ஆகுதுங்க. எவ்வளோ கிலோமீட்டர் காலேருந்து ஓடி பார்த்தீங்கன்னா 169 கிலோமீட்டர் ஓடி இருக்கும். இந்த ரூட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா 415 ரூபா கொடுத்துருக்காங்க. அதாவது 415 கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டோங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம கீழே கரெக்டாக என் பண்ணிட்டோம் டியூட்டியை. ஆனால் பட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணாமல் விட்டோங்க. இந்த ஆப்ஷன் இருக்குல்ல, இந்த ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கோஷன் ஆன் பண்ணோம். ஆஃபில் இருந்தது, இப்போ தாங்க ஆன் பண்ணோம். ஸோ சேட். அதை ஃபஸ்ட் ஆன் பண்ணி தான் டியூட்டி வந்திருக்கும். சரி ஓகேங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இப்போ ஆன் பண்ணி வச்சிருக்கோம். ஆன் பண்ணி வச்சு பார்க்கலாம் இங்கேருந்து அந்த ஹெண்ட் ஆகத்தோடு டியூட்டி வருதான்னு. அப்படி இல்லைன்ற பட்சம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ளோரில் போய் வெயிட் பண்ணலாங்க. ஃப்ளோரில் போய் வெயிட் பண்ணி டியூட்டி பார்த்தா இருக்கும். ரேபிட் ஆன் பண்ணிடலாங்க. என்ன வெட்டி ரேபிட் ஆன் பண்ணுற யோசிப்பீங்க. ரேபிட் கீழே ஆன் பண்ண வேண்டியது. நம்ம வந்து அப்படியே கொஞ்சம் ஒரு சின்ன ஒர்க் அப்படியே வந்துட்டு இன்ட்ரெஸ்ட்டாக கீழே ஆன் பண்ணி இன்னும் பெட்டராக இருந்திருக்கும். அந்த மாதிரி ஆன் பண்ணுற பட்சத்தில் மேலே வந்து டியூட்டி வச்சாங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக போய் கீழே போய் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாங்க. அதாவது ரேபிட் 40 ரூபா கொடுப்பாங்க கஸ்டமர்கிட்ட வாங்கி எக்ஸிட் டோலுக்கு. அந்த 40 ரூபா எக்ஸிட் டோல் வந்து அப்படியே வாங்கி நம்ம அப்படியே பேமெண்ட் பண்ணிடலாங்க. நமக்கு எந்த நஷ்டமும் வராது. அதனால் பற்றி அந்த மாதிரி பண்ணலாம். மிச்சப்படி நம்ம அங்கே போய் வெயிட் பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour இல்லை 10 நிமிஷம் கழிச்சு டியூட்டி வருது பட்சத்தில் ரேபிட் எடுத்து ஓட்டுறோன்ற பட்சத்தில் அவங்க 40 ரூபா தருவாங்க. மிச்சம் 40 ரூபா நம்ம தாங்க போட்டு பேமெண்ட் பண்ணணும். 80 ரூபா பேமெண்ட் பண்ணுற மாதிரி வரும். 80 ரூபா மிச்சம் 40 ரூபா நம்ம தான் போட்டு பேமெண்ட் பண்ணுற மாதிரி வரும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்போஸ் கீழே வந்துட்டீங்க ஏர்போர்ட் கிட்ட வந்துற பட்சத்தில் ரேபிட் ஆன் பண்ணி வச்சுங்க. ஆன் பண்ணி வச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக உள்ள வந்து டியூட்டி வச்சுன்னா எடுத்துகிட்டு அப்படியே எக்ஸிட் ஆகிடுங்க. அப்படி உள்ள வெயிட் பண்ணுற பட்சத்தில் கஸ்டமர் கொடுத்தா பெட்டராக இருக்கும். ஆனால் கஸ்டமர் கொடுக்க மாட்டாங்க. சில கஸ்டமர் கொடுப்பாங்க. சரி ஓகேப்பா 1/2 hour வெயிட் பண்ணி நான் 100 ரூபா தந்துடுறேன், 200 ரூபா தந்துடுறேன், எக்ஸிட் எவ்வளோ ஆகும் அந்த எக்ஸிட் நான் பார்த்துட்டு அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. ஆனால் சில பேர் நம்ம சொல்ல மாட்டாங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு கிட்ட வரும்போது ஆன் பண்ணி வச்சுங்க. ஆன் பண்ணி வச்சு ஸ்ட்ரெயிட்டாக உள்ள வந்து டியூட்டி எடுத்துருங்க ஃபேமிலிஸ். சரி ஓகே ஃபேமிலிஸ், அப்படியே சும்மா ஜம்மு வந்து நம்ம ஃப்ரெண்ட் போய் வெயிட் பண்ணலாம். வெயிட் பண்ணி ஸ்டுடியோ வச்சு எடுத்துட்டு அப்படியே சும்மா ஜம்மு போக கண்டிப்பாக ஃபேமிலிஸ். நம்ம பார்த்தீங்கன்னா அப்படியே சும்மா ஜம்மு ஸ்டுடியோ எடுத்தாச்சுங்க. நெக்ஸ்ட் டியூட்டி எங்கே பிக்கப்னு பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் வெளியே வெயிட் பண்ணுறாங்களா கஸ்டமர், அங்கேயே வர சொல்லிட்டாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வீல் சேரில் வந்துருக்காங்களா கஸ்டமர், அங்கேருந்து வர்றதுக்கு கஷ்டமா. அதனால் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வீல் சேர் மூவ் பண்ணுறதுக்காக ஒரு ஆள் மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க ஏர்போர்ட்டில். அவர் வந்து இன்ஃபார்ம் பண்ணார், நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்துருங்க, எங்கே வரணும்னு பார்த்தீங்கன்னா A2 வந்துருங்க டொமஸ்டிக்கு அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணார். வீல் சேர் பிக்கப் பண்ணணுமா. சரி ஓகேங்க, அப்படியே சும்மா ஜம்மு நம்ம போயிட்டு வந்து நம்ம பிக்கப் பண்ணலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா ஓன் போர் வண்டி தாங்க அங்கே போக முடியும். டீ போர் வண்டி போக முடியாது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அங்கே தாங்க போகணும். எப்படி போகிறதுன்னு தெரியல. எடுத்து சுற்றிட்டு வர மாதிரி இருக்குமா இல்லை இப்படி போய் வர மாதிரி தெரியலைங்க. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக வெளியே போயிட்டு ரைட் எடுத்து யூட்டன் போட்டு வர மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ரூட்டே போயிடலாங்க. இது ரெட் டாக்ஸி போல் இருக்குது. ஆமாங்க ரெட் டாக்ஸி. அதுலேயும் கிராஸ் பண்ணலாம். கிராஸ் பண்ணி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா சரி ஓகே இது ஃப்ரீ ஆகிடுச்சு, இதில் போயிடலாங்க. அதில் எக்ஸிட் ஆகி பேமெண்ட் பண்ணலாம். ஏன்னா நம்ம வந்து நார்மல் பேமெண்ட் பண்ணுறோம். அதில் எக்ஸிட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா உள்ள ஏர்போர்ட் அத்தாரிட்டி அவங்க ஒர்க் பண்ணுறவங்க இருப்பாங்க. அவங்ககிட்ட நீங்கள் இதில் எடுத்துருங்க பார்த்தீங்கன்னா ஸ்கேனர் ஜிபேயில் எடுத்துங்க அப்படின்னா அவங்க எடுத்துருவாங்க. ஃபாஸ்டாக் எடுத்துருன்னு சொன்னால் ஃபாஸ்டாக் எடுத்துருவாங்க. அதனால் பிரச்சனை இல்லைங்க. நம்ம சப்போஸ் அந்த ரோடு போய்ட்டு உள்ளே போய்ட்டு அந்த லைனில் என்ட்ரு ஆகிட்ட பட்சத்தில் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே போயிடலாங்க. உள்ளே போய்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபாஸ்டாக் எடுத்து சொல்லிடலாம். என்னன்னு தெரியல, ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி நின்றுட்டு இருக்குது. கொஞ்சம் சீக்கிரமாக எக்ஸிட் ஆகிடுங்க. நம்ம ஆல்ரெடி 1 hour ஆகிடுச்சிங்க. எவ்வளோ பேமெண்ட் பண்ணணும்னு தெரியல. 1 hourக்கு 1 hour ஆச்சா இல்லை அதுக்கு மேலே 10 minutes 15 minutes ஆயிடுச்சான்னு தெரியலிங்க. கிராஸ் பண்ண மாதிரி தெரியும். எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு 1 hour ஆச்சுன்னு நினைக்கிறேன். பார்க்கலாங்க. இதில் எக்ஸிட் ஆகிட்டு யூட்டன் போட்டு அந்த லாஸ்ட்டில் போயிட்டு ரைட் எடுக்கிற மாதிரி நினைக்கிறேங்க. ஆமாங்க, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஓன் போர் மட்டும் தான் என்ட்ரு ஆகிற மாதிரி இருக்கும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இன்ஃபார்ம் பண்ணோங்க. ஓன் போர் மட்டும் தான் என்ட்ரு ஆகிற மாதிரி இருக்கும். அங்கே நம்ம இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் உள்ளே பிக்கப் பண்ணோம், இதுமாதிரி கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா நடக்க முடியாது, அங்கே வெயிட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் உள்ளே போனோம். ஆனால் பார்த்தீங்கன்னா அங்கே அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஏர்போர்ட் அத்தாரிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா வீல் சேர்லாம் தள்ளுறது வந்து பார்த்தீங்கன்னா ஆள் இருப்பார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபார்ம் பண்ணிருக்காருங்க. இந்த வண்டி 8501 வண்டி உள்ளே வருது, அந்த வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே அலோவ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இன்ஃபார்ம் பண்ணிருக்காரு. அதனால் பிரச்சனை இல்லைங்க. நம்ம ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்கன்னா உள்ளே என்ட்ரா இல்லைங்க. நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமாக வந்து ஏர்போர்ட் வந்து போயிட்டு இருக்கோம். ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம இது வரைக்கும் அதுக்குள்ளே போனது இல்லைங்க. ஏன்னா வெரி ஓன் போர்டு எடுத்து வந்ததில்லை, அது உள்ளே போய் பிக்கப் பண்ணது, அது உள்ளே போய் பிக்கப் பண்ணதில்லை. அதனால் நமக்கு தெரியாதுங்க. ஓகேங்க, அப்படி சும்மா ஜம்முனிங்க நின்று என்ட்ரு பண்ணுறோம். எவ்வளோ வந்து கேட்டலாங்க அவர்கிட்ட.
எவ்வளோ வருது 165 ஐயோ எவ்வளோ நேரம் 1 ஹவருக்கு எவ்வளோண்ணா வருது 1 ஹவர் 110 ஓகே நார்மலாக பிக்கப் பண்ண வந்தா அது 10 நிமிஷம் வந்து 45 ரூபா 10 நிமிஷம் ½ ஹவருக்குள்ளே போனால் 85 ரூபா அதுக்கு மேலே போயிடுச்சுன்னா ஓகே 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 புரிஞ்சுது ஓகே 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 தேங்க்ஸ். ஓ மை காட் பெரிய சம்பவங்க, பெரிய 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 சம்பவங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 ஹவர் பற்றி சம்திங் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. நம்ம இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டெல்லாம் வேறு மாதிரி இருந்தது, இப்போ கேள்விப்பட்டது வேறு மாதிரி இருக்குங்க. என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா 10 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு, ½ ஹவருக்குள்ளே 10 நிமிஷம் மேலே சாரிங்க 10 நிமிஷமா ஆமாங்க 10 நிமிஷத்துக்கு மேலே ½ ஹவருக்குள்ளே வந்தால் சம்திங் அமௌண்ட் சொன்னாருங்களே 40 ரூபா. சாரி நார்மல் பிக்கப்புக்கு 40 ரூபா 45 ரூபா சொன்னார், 40 ரூபா சொன்னார் நினைக்கிறேன் நார்மல் பிக்கப்புக்கு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் பிக்கப் இல்லாமல் ஒரு ½ ஹவர் வெயிட் பண்ணுற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 80 ரூபா வருங்களாம். அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ½ ஹவருக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெயிட் பண்ணுற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா 1 ஹவர் கிட்ட, ½ ஹவர்லேருந்து 1 ஹவர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 110 வருமாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் 10 நிமிஷம் பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் 10 நிமிஷம் வெயிட் பண்ணியிருந்தோமா, அதனால நமக்கு வந்து 160 ரூபா பில்லாங்க. மனசே கஷ்டமாயிடுச்சுங்க. 150 ரூபா பில்லுன்னு சொல்லிட்டாங்க. ஓ மை காட். சரி ஓகேங்க 160 ரூபா பில்லை வந்து கட்டிட்டு வெளியே வந்துட்டு இருக்கோம். ஆனால் நம்மளோட டியூட்டி அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம காமிச்ச அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 160 ரூபா எடுத்திருக்காங்க. மேலே மெசேஜ் பாருங்கள் ஏர்போர்ட் டியூட்டின்ட்டு 165ங்க 165 ரூபா எடுத்துருக்காங்க. தெரிஞ்சுங்களா உங்களுக்கு 165 ரூபா எடுத்திருக்காங்க ஏர்போர்ட்லேருந்து. ஓ மை காட் ஸோ சேட். 165 ரூபா பில்லு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து டியூட்டி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 600 ரூபா தாங்க டியூட்டி. 600 ரூபா டியூட்டி தான். 600 ரூபா டியூட்டி எடுத்துட்டு அதாவது எங்கே ட்ராப்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ட்ராப்புங்க. 600 ரூபா டியூட்டி காமிச்சு ஓகே எடுக்கலாம்னு எடுத்துட்டோம். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மனசு கஷ்டமாக இருங்க. பிரிமியர் டியூட்டி அடிச்சது 6 ரூபா அடிச்சது ஒரு 100 ரூபா போச்சு நம்ம 500 ரூபா கையில் நிற்கும். அந்த கணக்கில் 20 கிலோமீட்டருக்கு 500 ரூபா ஓகே அப்படின்ற மாதிரி எடுத்தோம். ஆனால் பட் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு ட்விஸ்ட் ஆகிடுச்சிங்க. ஸோ சேட். சரி ஓகேங்க என்ன பண்ணுறது. கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன சொன்னாங்க, நான் ஒரு 100 ரூபா எக்ஸ்ட்ரா தரேன் அப்படின்னு தான் சொன்னாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. அப்போ ஒரு 100 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்தாங்கன்னா நமக்கு பெட்டராக தாங்க இருக்கும். 100 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுக்குற பட்சம் பெட்டராக இருக்கும். இருந்தாலுமே இதுக்குள்ள தான் போகணும்னு நினைக்கிறேன். அவர்கிட்ட கேட்டுலாங்க, அவர்கிட்ட கேட்டு சொல்லிடலாங்க. ஓகேங்க இன்ஃபார்ம் பண்ணிட்டுருக்காரு. அதனால் அப்படியே கொஞ்சம் உள்ளே போக வேண்டியதாங்க. இன்ஃபார்ம் பண்ணிட்டனால வந்து பார்த்தீங்கன்னா வண்டி உள்ள அலோவ் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட் அங்கே வண்டி அவர் ஸ்டாப் பண்ணார். இன்னொருத்தர் என்ன சொன்னார், வண்டி நம்பர் பார்த்துட்டு ஓகே ஓகே அனுப்புங்க உள்ள அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதனால் அப்படியே கொஞ்சம் உள்ளே வந்தாச்சு. இங்கே தாங்க கஸ்டமர் பிளேஸு. ஓ மை காட். நம்ம நடந்து வந்துடுங்க காரில் உள்ள, நம்ம செல்லக்குட்டி எடுத்துகிட்டு உள்ளே வந்தது இல்லை. இங்கே தாங்க A12 இது A2 சொன்னார் நினைக்கிறேன். நம்ம வந்து அவர் கால் பண்ணிடலாங்க. சப்போஸ் வந்து டியூட்டி கேன்சல் பண்ண வாய்ப்பு இருக்குது அவரே கூட. அந்த கஸ்டமர் கேன்சல் பண்ண மாட்டாங்க, பட் இவர் கேன்சல் பண்ண வாய்ப்பு இருக்குங்க. அதில் கஸ்டமர் கால் பண்ணிடலாங்க. மெசேஜ் வந்துகிட்டே இருக்குது. கஸ்டமர் கால் கொடுத்தாச்சு. ஐயோ எல்லாருமே நின்றுட்டுருக்காங்க. போலீஸ் அண்ணனுங்க நிறைய பேர் நின்றுட்டுருக்காங்க. ஓகே நம்ம வந்து கால் பண்ணிடலாங்க. ஓகேங்க கால் பண்ணியாச்சு. எனக்கு தெரிஞ்ச மாதிரி லெஃப்ட்டில் வெயிட் பண்ணுறது தான் நினைக்கிறேன். இவங்க தான் நினைக்கிறேங்க, இவங்க தான் கஸ்டமர் நினைக்கிறேன். அநேகமாக வீல் சேர் இருக்குது. இவங்க தானா? ஆமாம் இங்கே தான் வீல் சேர்லாம் இருக்குது. இவர் தான் நினைக்கிறேன். பார்க்கலாங்க. ஓகேங்க இவர் தாங்க. இவர் தானா? A2 இல்லைங்க கேட்டலாங்க. பெரிய ஃபண்டுங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க இல்லைங்க கஸ்டமரு. என்னடா இவர் ஸ்ட்ரெயிட்டாக பெண்ணு காட்டுறேன் ஸ்ட்ரெயிட்டாக போங்க அப்படின்ட்டு சரி கிட்ட போய் என்னென்ன ஆச்சு அப்படின்னு கேட்டேன். இது இல்லைப்பா A2 அங்கே இருக்குப்பா, உங்கள் புக்கிங் வந்து அங்கே போகணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி ஓகே அப்படின்ட்டு நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக கிளம்பியாச்சுங்க. இப்போ கரெக்டாக எங்கே போய்ட்டு பார்த்தீங்கன்னா இது இன்டர்நேஷனலுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் வெளியே வர இடம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக வந்து பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக்லேருந்து வெளியே வர இடத்துக்கு தான் போனோம். அங்கே தான் கஸ்டமர் வீல் சேர் வெயிட் பண்ணுறாங்களா, அங்கே தான் போய் கஸ்டமர் பிக்கப் பண்ணோம். அப்படி சொல்லி நம்ம போய் கஸ்டமர் பிக்கப் பண்ணுறது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஓன் வெஹிக்கிள் யூஸ் பண்ணுற ஏரியாங்க. இங்கே வந்து ஓன் வெஹிக்கிள் எடுத்து இங்கே வந்து பிக்கப் பண்ணலாம் கஸ்டமரை. சப்போஸ் டீ போர்டு எடுத்துகிட்டு வரீங்கன்னா டீ போர்டு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபுல்லாக வந்து ஏரோ பஸ் ஆப்போசிட் தெரியல உங்களுக்கு பில்டிங்கு அங்கே தாங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணியிருக்காங்க. நம்ம வண்டியில் நம்ம செலவுலாம் அங்கே பிக்கப் பண்ணோம் அந்த மாதிரி மாற்றிட்டாங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ஃப்ளாக் இருக்கும். இந்தியன் ஃப்ளாக் பிக்கப் பண்ண மாதிரி இருக்கும். இந்தியன் ஃப்ளாக் கஸ்டமர் கொஞ்சம் ஈஸியாக இருந்ததுங்க. இப்போ மாற்றினது ரொம்ப கஸ்டமர் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. பாவம் அவ்வளோ தொலை வரணும் அப்படின்னு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஸோ சேட். சரி ஓகேங்க இப்போ கரெக்டாக எங்கே இருக்கும், என்னது A1 A2 எது காட்டுறீங்களே. டெர்மினல் 1 பன்னாட்டு புறப்படுமா? ஓகே பன்னாடு புறப்படும். அப்படியே பன்னாடு புறப்படும்னா இன்டர்நேஷனலுங்க. கரெக்டாக இப்போ இன்டர்நேஷனலில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். நம்ம நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் க்ராஸ் பண்ணி போகணுங்க. இன்னும் க்ராஸ் பண்ணி எவ்வளோ தொலை போகணும் பார்த்தீங்கன்னா எங்கே A1 A2 ஆமாங்க அங்கே ஒரு போர்டு தெரியுதுங்க. வீல் சேர் போர்டு தெரியுது. எனக்கு அதிகமாக கஸ்டமர் அங்கே தான் இருப்பான்னு நினைக்கிறேங்க. வீல் சேர் போர்டு அங்கே தெரியுது, அங்கே தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அங்கே போய் கஸ்டமர் பிக் பண்ணுவோம். இங்கே தெரியுதுங்களா இந்த வண்டியில் அங்கே கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா பிக்கப் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கிங் ட்ராப் பண்ணுவாங்க. இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் உட்காந்துட்டு இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக இது ஒன்று வந்துருவாங்க. இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக இது ஒன்று வந்து தாங்க பிக்கப் பண்ணுவாங்க. ஓகே இவர் தாங்க இது பண்ணியிருக்காரு, நம்ம புக் பண்ணியிருக்காரு. கஸ்டமர் இருக்காரு இங்கே தான் பிக்கப் பண்ணி போக வேண்டி பண்ணுற ஃபேமிலிஸ். நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக கஸ்டமர் உள்ள பிக்கப் பண்ணி
எங்கே பிக்கப் பண்ண பார்த்தீங்கன்னா அந்த A2 தாங்க பிக்கப் பண்ணோம். அடுத்து நம்ம கஷ்டம் பிக்கப் பண்ணியாச்சு. பிக்கப் பண்ணிட்டு பறக்க வேண்டியதாங்க. நம்ம சவுடு சைடாக உள்ள நிற்க வச்சாச்சுங்க. உள்ளே இருந்து நிற்க வச்சு பிக்கப் பண்ணியாச்சு. பிக்கப் பண்ண வச்சு நம்ம பறக்க வேண்டியது ஃபேமிலிஸ். ஓகே ஃபேமிலிஸ், கஷ்டம் பிக்கப் பண்ணி இப்போ கட்டி பண்ணுறாங்க. நம்ம வந்து கஷ்டம் பிக்கப் பண்ண வந்தாச்சுங்க. கரெக்டாக இப்போ எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா பழைய பிக்கப் பாயிண்ட் தாங்க. இந்த வழி தாங்க எக்ஸிட் ஆகிற மாதிரி இருக்குது. அது ஓன்போர்டு வெஹிக்கிள்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த வழி எக்ஸிட் ஆகிற மாதிரி இருக்குது. அப்படியே சும்மா ஜம்முன்னு எக்ஸிட் ஆக வேண்டியதாங்க. இந்தியன் ஃப்ளாக், அதாவது நம்ம இந்தியன் ஃப்ளாக் பிக்கப் பாயிண்ட்டுங்க. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பயங்கர ரெடி பண்ணிருக்காங்க. ரொம்ப நாள் ஆச்சு இந்த இடத்துக்கு வராங்க. இது மாதிரி தேவை ஒர்க் பண்ணுற முன்னாடி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணுவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணுறதுனால நம்ம எல்லாரும் பிக்கப் பண்ணுறது அங்கே போய்ட்டோம் ஃப்ளோருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரூட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிட்டாக யூஸ் பண்ணுறாங்க. எக்ஸிட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓன்போர்டு வெஹிக்கிளுக்கு எக்ஸிட்டாக யூஸ் பண்ணுறாங்க. சரி ஓகே ஃபேமிலிஸ், அப்படியே நம்ம எக்ஸிட் ஆகி பறக்க வேண்டியதான். சரி ஓகேங்க, கஸ்டமரை ட்ராப் பண்ணிட்டு இப்போ போக பண்ணுற ஃபேமிலிஸ், போய் ட்ராப் பண்ணி பண்ணுற ஃபேமிலிஸ். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம கஸ்டமர் ட்ராப் பண்ணி வச்சுங்க. எங்கே ட்ராப் பண்ண பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் பக்கத்துலங்க. சென்ட்ரல் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டலில் ட்ராப் பண்ணி முடிச்சாச்சு. அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 580 சம்திங் காமிச்சிதுங்க. கஸ்டமர்கிட்ட வந்து 600 பேமெண்ட் வாங்கிட்டோம். 600 பேமெண்ட் வாங்கிட்டு ப்ளஸ் அப்போ ஒரு டோல் 100 ஆகணும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எவ்வளோ லாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மொத்த கஸ்டமர்கிட்ட வாங்கின அமௌண்ட் 700 வாங்கணும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டோலுக்கு செலவு பண்ண அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 210 ரூபாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 200 லாஸ் இருந்துச்சு. 490 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எத்தனை ட்ராப் பண்ணியிருக்கோம் 20 கிலோமீட்டர். அது பார்த்தீங்கன்னா 500 கணக்குங்க. அப்போ நமக்கு லாஸ் கணக்கு கிடையாதுங்க. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக இப்போ ஒரு குரூப்லேருந்து டியூட்டி எடுத்து ஒரு 500 போடுவாங்க. அந்த அமௌண்ட் வந்துருக்குங்க. இப்போ குரூப்லேருந்து டியூட்டி எடுத்த கிலோமீட்டர் 25 ரூபா, 20 கிலோமீட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸடாக 500 வரும். அந்த கணக்கில் பார்த்தீங்கன்னா நமக்கு அமௌண்ட் வந்துச்சுங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பெனிஃபிட் தாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லாஸ் கிடையாது. அதாவது நம்ம டோல்கேட் கொஞ்சம் சீக்கிரமாக எடுத்துருந்தோம், நமக்கு இன்னும் கொஞ்சம் இன்கம் அதிகமாக வந்திருக்கும். நம்ம அங்கே வெயிட் பண்ணி எடுத்தனால நம்ம வந்து நம்ம டெலகிராம் டியூட்டி எடுத்தால் எவ்வளோ அமௌண்ட் வருமோ அந்த அமௌண்ட் வந்துச்சுங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பெட்டர் தான் ஃபேமிலிஸ். அப்படியே சும்மா ஜம்மு வந்து கஸ்டமர்கிட்ட பேமெண்ட் வாங்கிட்டு இப்போ நெக்ஸ்ட் எங்கே போயிட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஊபர் வந்து டியூட்டி எடுத்துருங்க. ஊபர் எங்கே டியூட்டி எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம சென்ட்ரல் பிக்கப் பண்ணி அங்கே பார்த்தீங்கன்னா குரோம்பேட்டை ட்ராப்புங்க. சென்ட்ரல் பிக்கப் பண்ணி குரோம்பேட்டை ட்ராப். ஓகே எடுக்கலாம் அப்படின்னு எடுத்துட்டு கஸ்டமர் கால் பண்ணி பேசியாச்சுங்க. இப்போ கஸ்டமர் லொக்கேஷன் தான் போயிட்டு இருக்கோம். அடுத்து ஜம்மு போய் கஸ்டமர் பிக்கப் பண்ண வேண்டியதாங்க. கஸ்டமர் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஃபிளாக் கீழே இருக்குது அப்படின்னு சொன்னார். இந்தியன் ஃபிளாக் கீழே பிக்கப் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தாங்க. ஆனால் அவர் கொஞ்சம் வெளியே வர சொன்னோம். அவர் பார்த்தீங்கன்னா சம்திங் பார்த்தீங்கன்னா அவருக்கு சரியாக புரியலைங்க. அவருக்கு சரியாக புரியாதனால நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சரி ஓகே இந்தியன் ஃபிளாக் வெயிட் பண்ணுங்க, நான் வந்து பிக்கப் பண்ணி அப்படின்னு சொல்லியிருக்கேன். அங்கே எப்படி இருக்குது டிராஃபிக் தெரியலிங்க. ஏன்னா அந்த இடத்துல டிராஃபிக் அதிகமாகுங்க. ஏன்னா அதிகமாக அங்கே வந்து ட்ராப் பண்ணுறதுக்காக வண்டி வந்துகிட்டே இருக்கும். அதனால் டிராஃபிக் கொஞ்சம் ஹெவியாக தாங்க ஆகும். அந்த இடத்துல போய் நின்றுட்டு இருக்காங்க. என்ன பண்ணுறது, இந்த இடத்துல வந்து கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும். அவங்க பற்றி அந்த லொக்கேஷன் நிற்கிறேன். சரி ஓகே அந்த லொக்கேஷனில் போய் பிக்கப் பண்ணலான்னு போயிட்டுருக்குங்க. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 7:38 ஆகுது. எவ்வளோ கிலோமீட்டர் ஓடிங்க பார்த்தீங்கன்னா 192 கிலோமீட்டர் ஓடிங்க ஃபேமிலிஸ். மொத்தம் காலையில் வந்து பார்த்தீங்கன்னா 192 கிலோமீட்டர் ஓட்டிருக்கும். ஊபர் எவ்வளோ பண்ணி பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வேணும் பார்த்தீங்கன்னா 3000 சம்திங் ஊபர் லேர்ன் பண்ணியிருக்கேன். ரேபிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 490 ரூபா 500 கணக்கு வச்சுக்கலாங்க. ரேபிட்டில் ஒரு 500 லேர்ன் பண்ணியிருக்கோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஊபரில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ லேர்ன் பண்ணியிருக்கோம், சாரிங்க ரேபிட்டோ 600 வச்சு 6 கணக்கு வச்சு லாஸ்ட்டாக மைனஸ் பண்ணிக்கலாம். ரேபிட்டோ 600, ஊபர் வந்து பார்த்தீங்கன்னா 3699 ரூபாங்க மொத்தம் மேல் பண்ணிக்கிற அமௌண்ட். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 500 சில சம்திங் அமௌண்ட் காமிச்சது. நம்ம ஒரு 500 கணக்கு வச்சுக்கலாம். அந்த இந்தியன் ஃபிளாக் தான் இருக்காங்க, தெரியுதுங்களா? இந்தியன் ஃபிளாக் தான் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு அப்படியே லெஃப்ட் எடுத்து உள்ளே வந்துடலாங்க. உள்ளே வந்து பிக்கப் பண்ணிட்டு எக்ஸிட் ஆகும். இந்த வயல் எக்ஸிட் ஆயிடலாங்க. சிக்னல் போட்டாங்களா? ஓ மை காட், சிக்னல் போட்டாங்க. ஸோ சேட். சிக்னல் கரெக்டாக நமக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா க்ளாஸ் ஆகிடுச்சிங்க. சிக்னல் விழுந்துச்சு. சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. அப்படியே ஜம்மு நம்ம சிக்னல் கிளாஸ் பண்ணி அந்த எக்ஸிட் ஆகிடலாங்க. அந்த சரி எக்ஸிட் ஆகிட்டு லெஃப்ட் எடுத்து அப்படியே உள்ளே வரணுங்க. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக அந்த இந்தியன் ஃபிளாக் பிக்கப் பண்ணிட்டு அங்கேருந்து கொஞ்சம் ஃப்ரெண்ட் வந்து ரைட் இருக்கும். ஃபஸ்ட் ரைட் எடுத்து இந்த ரோடு மெயின் ரோடு ஜாயிண்ட் இல்லைங்க. இங்கே ஜாயிண்ட் ஆகிட்டு இப்போ நம்ம குரோம்பேட்டை போனோம்னா ஸ்ட்ரெயிட்டாக போய் ரைட் எடுத்து அண்ணா சாலை பிடிக்கணுங்க. அண்ணா சாலை பிடிச்சி அண்ணா சாலை வந்து பார்த்தாங்க போகிற மாதிரி இருக்கும். இங்கே வெளியே வந்து யூட்டர்ன் போகிற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா வச்சு ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு அந்த பீச் ரோடு மெயின் ரோடு பிடிச்சி பீச் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக நம்ம பார்த்தீங்கன்னா ரைட் எடுத்து அந்த ரைட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம ரேஸ் நடந்தது இல்லைங்க, கார் ரேஸ், அந்த ரோடு பிடிக்கணுங்க. அந்த ரோடு பிடிச்சி மவுண்ட் ரோடு அண்ணா சாலை பிடிச்சி ஸ்ட்ரெயிட் ஒரே ரோடு ஏர்போர்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா குரோம்பேட்டை அந்த ரோடு தான் காட்டுறோம் நினைக்கிறேன். ஆமாங்க அந்த ரோடு தான் போகிற மாதிரி இருக்கும். சரி ஓகே ஃபேமிலிஸ், அப்படியே சொல்லி கஸ்டம் பிளேஸ் போய் பிக்கப் பண்ணுவோம் கண்டிப்பாக பண்ணுறாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கஸ்டம் லொகேஷன் வந்தாச்சு. கஸ்டம் பிக்கப் பண்ண போகிறோம். பின்னாடி பூட் ஓப்பன் பண்ணி வச்சுங்க. பூட் லக்கேஜ் வச்சிருக்காங்க. அப்படியே சொல்லி பிக்கப் பண்ண பாருங்க வேண்டிய ஃபேமிலிஸ். சரி ஓகே ஃபேமிலிஸ், அடுத்த கஸ்டம் பிக்கப் பண்ணிட்டு அப்படியே கண்டிப்பாக பண்ணுறாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் கஸ்டமர் ட்ராப் பண்ணி வச்சுங்க. எங்கே ட்ராப் பண்ணணும் பார்த்தீங்கன்னா குரோம்பேட்டை தாங்க. அதாவது குரோம்பேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ட்ராக்கை கிராஸ் பண்ணி தாங்க இந்த சைட் ட்ராப் பண்ணணும். குரோம்பேட்டில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் அந்த 5 hour ஏறி டவுன் இறங்கி சர்வீஸ் ரோட்ல இருந்து கஸ்டமர் ட்ராப் பண்ணி வச்சுங்க அப்பார்ட்மெண்ட்டில். இப்போ எப்படி எக்ஸிட்னு தெரியல. அன்றைக்கும் இந்த ரூட்டு தான் போகணும்னு நினைக்கிறேங்க எக்ஸிட்டுக்கு. பார்ப்போங்க அப்பார்ட்மெண்ட் சுற்றிட்டு வர மாதிரி இருக்கா எப்படின்னு தெரியல. நம்ம அப்பார்ட்மெண்ட் சுற்றுற மாதிரி தான் கிளம்பிட்டோம். பார்க்கலாங்க எப்படி இருக்குன்ட்டு. இந்த ரூட்டுக்கு எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருந்தாங்க பார்த்தீங்கன்னா 552 அமௌண்ட் கொடுத்துருந்தாங்க. கிட்டத்தட்ட 24 கிலோமீட்டர் சம்திங் வந்ததுங்க. இந்த ரூட்டு போனாமா இல்லை அந்த ரூட்டு போமா? இந்த ரூட்டே போனால் நினைக்கிறேங்க. எக்ஸிட் எப்படி போனோம்? எக்ஸிட் எப்படி? ரைட்டா ரைட்டு லெஃப்டா? ஓகே ஃபைன்.
அவ்வளோதாங்க நம்ம கேட்டாச்சுங்க. அதை பார்த்தீங்கன்னா ரைட்டு பக்கத்தில் இருக்காங்க. அப்போ லெஃப்ட் தான் நினைக்கிறேன். ரைட்டு லெஃப்ட்டு இப்படி தான் எக்ஸிட் ஆகணும். அப்படியே கொஞ்சம் ஜம்மில் எக்ஸிட் ஆக வேண்டியது. எவ்வளோ அமௌண்ட் ஆகணும் பார்த்தீங்கன்னா 552 ரூபா ஆகணும். டைம் பார்த்தீங்கன்னா 8:54 ஆகுதுங்க. எவ்வளோ கிலோமீட்டர் இருக்குது பார்த்தீங்கன்னா காலிலேருந்து கரெக்டாக 216 கிலோமீட்டர் ஓடிடுங்க. அப்படியே சும்மா ஜம்மு டிஎன் பண்ணியாச்சு. பறக்க வேண்டியதான் ஃபேமிலிஸ் வெளியே போயிட்டு. ஆனால் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சர்வீஸ் ரோடே ஓட்டின மாதிரி போகணுங்க. சர்வீஸ் ரோடே ஓட்டின மாதிரி போயிட்டு அப்புறமா ரைட் எடுக்கணும். கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த ரோடு வந்து நிறைய எதுவும் ஓப்பன் பண்ண மாட்டாங்க. ட்ரெயின் நிறைய கிராஸ் ஆகிட்டே இருக்கும். ஒரு 5 மினிட்ஸ் ஓப்பன் பண்ணுவாங்க, திருப்பி க்ளோஸ் பண்ணுவாங்க. திருப்பி 5 மினிட்ஸ் ஓப்பன் பண்ணுவாங்க, திருப்பி க்ளோஸ் பண்ணுவாங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக நம்ம எக்ஸிட் ஆகணும். எனக்கு தெரிஞ்சு இந்த ரைட்டு கூட போகலான்னு நினைக்கிறேங்க. இந்த ரைட்டே எடுத்துக்கலாமா இல்லை இப்படி போய் லெஃப்ட்டு போய் போகலாங்களா? லெஃப்ட்டு போனால் அந்த சரவணா ஸ்டோர் இருக்குங்களே அந்த ரைட்டு வரும். அந்த ரைட்டு எடுக்கலாம், கேட்டு வரும். இல்லை இந்த ரூட்டு போகலாம். ஆனால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு இன்னும் டின்னர் சாப்பிட்ணுங்க. டைம் ஆகிடுச்சு. இன்னும் ஒரு 1 hour தான் நமக்கு டைம் இருக்குது. அதுக்கு சாப்பிட்டு முடிச்சணும். ஏன்னா நைட் ஒரு 10 o'clock மேலே பார்த்தீங்கன்னா சாப்பிட மாட்டாங்க. முடிஞ்சாலும் பார்த்தீங்கன்னா 10 o'clock உள்ள சாப்பிட பிளான் பண்ணுவோம். ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ ரைட் எடுத்தால் ஹோட்டல் இருக்குமா டவுட்டாக இருக்குது. ரைட் எடுத்தால் ஹோட்டல் இருக்குமா இல்லை லெஃப்ட் எடுத்தால் ஹோட்டல் இருக்குமா சம்திங் ஒரு சின்ன டவுட். ஓகே ரைட் எடுத்துடலாங்க. ரைட் எடுத்துடலாமா? ரைட் எடுத்து சபையேறி லெஃப்ட்டு அப்படி போனால் அப்படி போய் சுற்றிட்டு வரணும். ஓகேங்க, அப்போ நம்ம ரைட் எடுத்துடலாங்க. ரைட் எடுத்துகிட்டு ஸ்ட்ரைட்டாக போய்ட்டு இந்த சைடாக ஹோட்டலில் தான் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே சும்மா ஜம்மு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஏதாவது டியூட்டி எடுக்கலாங்க. இப்போ வந்து ஊபர் ஆன் பண்ணி வச்சிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து ரேபிட் ஆன் பண்ணி வச்சிடலாங்க. ரேபிட் ஆன் பண்ணி வச்சுலாம் ஜம்மு வந்து நம்ம சாப்பிட்டு நெக்ஸ்ட் வீடு எடுத்துகிட்டு அப்படியே போக வேண்டிய போகிறோம் ப்ளீஸ். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஜம்மு வெயிட் பண்ணி பார்த்துங்க. டியூட்டி வர மாதிரி தெரியல. சரி ஓகே, ஹோட்டலில் சாப்பிடலாம் பார்த்தீங்கன்னா ஹோட்டலில் கண்டுபிடிச்சி சாப்பிட்டு முடிச்சாச்சு. என்னென்ன சாப்பிட்டோம் பார்த்தீங்கன்னா இந்த ஹோட்டல் தாங்க சாப்பிட்டோம். நல்லா இருந்ததுங்க. எனக்கு இங்கே என்ன பிடிச்சிருந்து பார்த்தா கலக்கி நல்லா இருந்ததுங்க. கலக்கி சூப்பராக இருந்தது. 2 கலக்கி சாப்பிட்டோங்க. 2 கலக்கி சாப்பிட்டோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சப்பாத்தி, அப்புறம் பார்த்தீங்கன்னா 2 இடியாப்பம், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இதுங்க ஒரு ஆம்லேட் சாரிங்க ஒரு ஆம்லேட்டு, 2 கலக்கி, ஒரு 2 இடியாப்பம், ஒரு சப்பாத்திங்க. ஜம்முன்னு சாப்பிட்டு முடிச்சாச்சு. அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபா வந்ததுங்க. ஜம்மு வந்து நான் ஜிபே பேமெண்ட் பண்ணிட்டு அப்படியே பறந்தாச்சு ஃபேமிலிஸ். இப்போ எங்கே போயிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக ஏர்போர்ட் தாங்க போயிட்டு இருக்கோம். என்ன வெற்றி ஏர்போர்ட் போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன்னா இங்கே டியூட்டி வருங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா கோவுக்கு தான் டியூட்டி வருது. கோ சேனலுக்கு எது டியூட்டி வரல. நெக்ஸ்ட் ஓலா முடிச்சுட்டு ஓலா டியூட்டி வரல, ரேபிட் டியூட்டி வரல. சரி ஓகே, இங்கே வெயிட் பண்ணுறது போது பார்த்தீங்கன்னா டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9:20 ஆக போகுது, 25 ஆகுது. அப்படியே கொஞ்சம் முன்னாடி போகலாங்க. அப்படியே கொஞ்சம் முன்னாடி போய் டியூட்டி வச்சா எடுக்கலாம். அப்படி இல்லைன்ற வச்சு பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் போயிடலாங்க. ஏர்போர்ட் போயிட்டு கம்பல்சரி டியூட்டி வரும். அதான் சரி ஓகே கிளம்பிட்டு ஃபேமிலிஸ். ஓகே ஃபேமிலிஸ், அப்படியே நம்ம ஃப்ரெண்டில் போயிட்டு நெக்ஸ்ட் டியூட்டி எடுத்துகிட்டு போக வேண்டிய பண்ணுறாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஜம்மு அங்கே வந்து ஏர்போர்ட் வந்தாச்சு. இப்போ எங்கே பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் தாங்க இருக்கும். கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தாச்சு. ரேபிட் தான் எடுத்துருக்கோம். எங்கே ட்ராப்னு பார்த்தீங்கன்னா கேட்க தாங்க ட்ராப்பு. ஸோ ஓகே, அப்படியே ட்ராப் பண்ண ரூமுக்கு போயிடலாம் அப்படின்னு பார்த்தா எடுத்துட்டு ஃபேமிலிஸ். டைம் பார்த்தா 9:50 ஆகுது. அவன் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். கஸ்டமர் வந்து சும்மா ஜம்மு பிக்கப் பண்ண பறக்க வேண்டிய ஃபேமிலிஸ். ஸோ ஓகேங்க, கஸ்டமர் வந்து பிக்கப் பண்ணிட்டு அப்படியே ஜம்மு போக கண்டினியூ பண்ணுறாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஜம்மு கஸ்டமர் ட்ராப் பண்ணியாச்சுங்க. எங்கே ட்ராப் பண்ண பார்த்தீங்கன்னா கேட்க நகர் எங்கே ட்ராப் பண்ண பார்த்தீங்கன்னா நெசபாக்கம் ட்ராப் பண்ணுங்க. ட்ராப் பண்ணி முடிச்சாச்சு. டைம் பார்த்தீங்கன்னா 10:31 ஆகுதுங்க. காலிலேருந்து எவ்வளோ கிலோமீட்டர் ஓடுங்க பார்த்தீங்கன்னா 238 கிலோமீட்டர் ஓடுறீங்க. ஜம்மு வந்து நம்ம டியூட்டி என் பண்ணியாச்சு. இந்த டியூட்டி எவ்வளோ அமௌண்ட் கொடுத்தாங்க பார்த்தீங்கன்னா ரேபிட்டோவில் 277 கொடுத்துருந்தாங்க. கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஜிபே பண்ணிட்டாரு. ஜிபே பண்ண ஒரு பிரச்சனை இல்லைங்க. ஜிபே பண்ணிட்டாரு, ஒரு பிரச்சனை இல்லைங்க. வாங்கியாச்சு அமௌண்ட். நம்ம இப்போ எங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக ரூமுக்கு ஃபேமிலிஸ் கிளம்பியாச்சு. எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோம் ரேபிட்டோவில் மொத்தம் பார்த்தீங்கன்னா ரேபிட்டோ பார்த்தீங்கன்னா 859 ஏர்ன் பண்ணியிருங்க. ரேபிட்டோவில் 859. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஊபர் ஏர்ன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஊபர் வந்து பார்த்தீங்கன்னா 4000 ஏர்ன் பண்ணியிருங்க. ஊபர் வச்சு படிக்கலாம் எவ்வளோ ஏர்ன் பண்ணிருக்கேன்னு. ஊபரில் வந்து பார்த்தீங்கன்னா ஊபர் சம்திங் 4252 ரூபாங்க. ஊபரில் வந்து பார்த்தீங்கன்னா 4252 ஏர்ன் பண்ணியிருக்கோம். ரேபிட் வந்து பார்த்தீங்கன்னா 800 ஏர்ன் பண்ணிருங்க. 859 நினைக்கிறேங்க. அப்படியே நம்ம மைனஸ் பண்ணி பார்த்துடலாங்க. அதை பார்த்தீங்கன்னா ரேபிட்டோ எவ்வளோ ஏர்ன் பண்ணிக்கும், ஊபர் எவ்வளோ பண்ணிக்கும், செலவுடி ஓரம் கட்டி செக் பண்ணி பார்த்துடலாங்க. செலவுடி ஓரம் கட்டியாச்சு. நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துலாங்க எவ்வளோ ஏர்ன் பண்ணிருக்கோன்ட்டு. மைனஸ் பண்ணிடலாம். ஊபரில் வந்து பார்த்தீங்கன்னா 1 செகண்ட் செக் பண்ணிடலாங்க ஊபர் எவ்வளோ ஏர்ன் பண்ணிருக்கோன்ட்டு. ஊபரில் வந்து பார்த்தீங்கன்னா 4252. ஊபரில் 4252 அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ரேபிட்டோ எவ்வளோ பண்ணியிருக்கோம். ரேபிட்டோ சீக்கிரம் வாங்க. ரேபிட்டோ பார்த்தீங்கன்னா ஒரு 859ங்க. ரேபிட்டோ 859. ஓகேங்க. மைனஸ் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 239 கிலோமீட்டர் ஓட்டிருக்கோம். 240 கிலோமீட்டர் வச்சுக்கலாம். 240 கிலோமீட்டர் ஓடிருங்க மொத்தம். நம்ம செலவு பார்த்தீங்கன்னா ஒரு டீசல் 15 மைலேஜ் வரும். ஒரு டீசல் 15 மைலேஜ்னா அப்போ ஒரு டீசல் ரேட் 100 ரூபாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை டீசலாக இருக்கும் 10 லிட்டர் ப்ளஸ் 10 லிட்டர் பார்த்தீங்கன்னா அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 80 கிலோமீட்டர் வருங்களா. ஆமாம், 150 ப்ளஸ் ஒரு 80 கிலோமீட்டர் 90 கிலோமீட்டருங்க. 90 கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செலவுடி வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு 6 லிட்டர் டீசலுங்க. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 16 லிட்டர் டீசலுங்க. 16 லிட்டர் டீசல் எவ்வளோ ஆகுது பார்த்தீங்கன்னா 1600 ரூபா வருங்க. 1600 மைனஸ் 3500 இருக்குங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 150 வந்து பார்த்தீங்கன்னா டோல்கேட்டுங்க. என்ன டோல்கேட் பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்டர் வெளியே போயிருந்தாங்க பேக்கேஜ், அதுக்கு டோல்கேட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே இன்சைடு எவ்வளோ இது பண்ணோம் பார்த்தீங்கன்னா இன்சைடு கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிட் பார்க்கிங் இப்போ ஒரு
1080 நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கொடுத்துட்டாரு, அது தனியாக வாங்கிட்டோம், அப்போ இது கணக்கு வராது. எது கணக்கு வரும் பார்த்தீங்கன்னா, நம்ம உள்ள அங்கே பிக்கப் பண்ணலாங்க, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் நமக்கு 100 தான் கொடுத்தாரு. அப்போ மிச்சம் வந்து எவ்வளோ பேலன்ஸ் பண்ணால் ஒரு 110ங்க, -110. எவ்வளோ இன்றைக்கி ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 260 ரூபா வந்து நம்ம 260 ப்ளஸ் ஒரு 1600ங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம மைனஸ் பண்ணியிருக்கோம் நம்ம ஏர்ன் பண்ண அமௌண்ட்லேருந்து. நமக்கு கைக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3252 ரூபா வந்துருங்க. ஜம்மு டியூட்டி ஏர்ன் பண்ணி ஃபேமிலிஸ். நம்ம மார்னிங் வந்து எத்தனை மணி டியூட்டி எடுத்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 9 o'clock பக்கம் டியூட்டி எடுத்துங்க. 9:30 இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 10:30 ஆகுது. 9:30 பார்த்தீங்கன்னா 12 hours முடிஞ்சிச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ மொத்தம் பார்த்தீங்கன்னா 13 hours ஒர்க் பண்ணியிருக்கேன். 13 hours ஒர்க் பண்ணி 3251 பண்ணி ஃபேமிலிஸ். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பேக்கேஜ் தாங்க ஓட்டணும். பேக்கேஜ் ஓட்டினாலும் ஒரு நல்ல அமௌண்ட் வந்துச்சு. பேக்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லாங் போயிருந்தோங்க, அதனால ஒரு நல்ல அமௌண்ட் வந்துச்சு ஃபேமிலிஸ். சரி, ஓகே ஃபேமிலிஸ், அப்படியே நம்ம தமிழ் என் பண்ணியாச்சு. நம்ம சேனல் யாராவது புதுசாக அந்த மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஃபேமிலிஸ். ஏன் வெற்றி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணணும், அப்போ தான் சப்ஸ்கிரைப் பண்ணால் நம்ம ஃபேமிலியில் ஒரு நியூ ஒருத்தராக முடியும். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபேமிலிஸ். சரி, ஓகே ஃபேமிலிஸ், இந்த வீடியோ பண்ணிக்கிறேன். மறக்காம 2 வீலர் ஓட்டும் போது ஹெல்மெட் போட்டு ஓட்டுங்க, 4 வீலர் ஓட்டும் போது சீட் பெல்ட் போட்டு ஓட்டுங்க. நம்ம சேஃப்டி நம்ம ஃபேமிலிஸ் பார்த்துக்கணும். இந்த வீடியோ பண்ணிக்கிறேன். பாய்ங்க.